எல்லாருக்கும் சாங் வச்சுருக்கேன், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும். அப்போ இந்த அக்கா பாட்டு வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது, அக்காக்கு என்ன தூங்கி. பாட்டு வச்சிருக்கீங்க? அரபு நாடே அசந்து நிற்கும். இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது. அந்த என் கூடவே போகிற அந்த சாங் வந்து ஃபீமேல் வெர்ஷன் இருக்குல்ல, அது அக்காவுக்கு வச்சுருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பாட்டு தானே வச்சிருந்தேன், அப்போ கூட இப்போ நல்லா தானே இருக்கு. சரி ஓகே இப்படி சொல்லிக்கலாம். ஸோ அப்பாவுக்கு ஒரு டோன், ஹஸ்பண்ட்க்கு ஒரு டோன், அம்மாவுக்கு ஒரு டோன் தனித்தனியாக வச்சுருக்கிறதால ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே எந்திரிச்சு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. சில நேரத்தில் எந்திரிக்கலன்னா திருப்பி ஃபோன் அடிப்பாங்க, அதுதான் இன்னொரு கடுப்பு. நம்ம எடுக்கலன்னு தெரியுது, என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கல, அதுக்கு தான் திருப்பியும் பண்ணுவாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கணும் கால் எடுக்கலாம். எங்கள் அம்மா அவன் இன்னும் தூங்குறா போல, மாடு குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்காம தூங்கிட்டு இருக்கா போல. எனக்கு ஒரு இங்கே நடக்கிறதே தெரியாது. அதான் சொல்கிறேன்னே, நமக்கு இந்த பக்கத்தில் நடக்கிறதே. நான் பாப்பாக்கு ஏதாவது ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருப்பேன், ஏன்னா அப்போ தான் இவளும் எந்திரிக்க மாட்டேன். நான் அந்த விஷயமும் யோசிப்பேன்ல, அவளை நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வச்சாதான் அவள் லேட்டாக எந்திரிப்பான். அந்த டைமுக்கு எனக்கும் ஒரு 1 hour தூக்கம் கிடைக்கும் அப்படின்றதால. அதுக்குள்ளே நேரம் இங்கே வந்துரு, இங்கே வந்து தூங்கிடு, இங்கே வந்து தூங்கிடு. நம்ம ட்ராவல் பண்ணி ரெடியாகி குளிச்சதெல்லாம் போனாலும் தூக்கம் போயிடும்.